திருப்பத்தூரில் வக்ஃபு வாரிய அலுவலகம் அமைக்கவும் மற்றும் 200 கோடி ரூபாய் மேலான வக்ஃபு வாரிய சொத்தை தனிநபர் விற்பனை செய்த முத்தவள்ளிகள் மீது விசாரணை மேற்கொண்டு சொத்தை மீட்டுத் தர கோரி 50க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் குறைதீர் நாள் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கருப்பனூர் பகுதியைச் சேர்ந்த வாஜித், சமூக ஆர்வலர்கள் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் திருப்பத்தூரில் உள்ள பூரா மசூதி, ஜமியா மசூதி, கும்மத் தர்கா, கோட்டை மசூதி மற்றும் ஈத்கா மசூதி ஆகிய மசூதிகளுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துக்களை 1938ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு தற்போது வரை முன்னாள் மற்றும் இந்நாள் முத்தவள்ளிகள் தனிநபர்கள் மற்றும் தங்களுடைய உறவுமுறை சொந்தங்களுக்கு சுமார் 200 கோடிக்கு மேல் சொத்துக்களை தனிநபர் விற்றுவிட்டதாகவும் அவர்கள் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வக்ஃபு வாரிய அலுவலகம் அமைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வாஜித் மற்றும் பொதுமக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மனு கொடுக்க வந்திருக்கோம். மசூதி பற்றி பூரா மசூதி, கோட்டை மசூதி, கும்மத் தர்கா, ஈத்கா, பூரா மசூதி இது எல்லாமே ஜாமியா மசூதி எல்லாம் நிறைய சொத்து விற்றுருக்குறாங்க. பல கோடி ரூபாய் சொத்து விற்றுருக்குறாங்க. மனு கொடுக்க வந்திருக்கிறோம். 15 நாளில் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிறாங்க. இதுக்கு காரணமே மசூத் அகமது, அஸ்லம், சலாம்பேடி அஸ்லம், தௌலத்பேடி அன்வர், எஸ்டிடி அன்வர், முகமது எம்சி சாதி எல்லாமே இதில் நிறைய பேர் உடந்து தான். இது முக்கியமான உடந்த இம்ரான். திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வக்ஃப் போர்டு ஆஃபீஸ் நிச்சயமா வேணும். ஏன்னா மக்கள் குறை சொல்றதுக்கு வேலூர் போக முடியாது. இங்க இருந்தா நம்ம குறை சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். வசதி இல்லாதவங்க கூட போய் உடனே சொல்லுவான். அதனால நிர்வாகம் இங்க இருக்கணும். மாவட்டம் எங்களுக்கு வக்ஃப் வாரிய நிர்வாகம் மாவட்ட ஆபீஸ் நிர்வாகம் சரியில்லைங்க. உண்மையா சொன்னா அதுதான். ஏன் நீங்க எலெக்ஷன் வைக்க மாட்டீங்க? வக்ஃப் வாரியம் கூட எடுக்கிறது இல்ல, எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்ல. அங்க உடனே ஆபீஸ் முக்கியமா ஆபீஸ் எங்களுக்கு தேவை. உடனடியா வைக்கணும் ஆபீஸ். இது உடனே எலெக்ஷன் வச்சுதான் ஆகணும். உடனே எலெக்ஷன் வச்சு மறுபடியும் இந்த சொத்து மசூதிகளுக்கு சேரணும். 8 வருஷமா சட்டத்துக்கு புறம்பா தான் ஓடினு இருக்குது. மனு கொடுத்தீங்களா? என்ன சொல்லிருக்காங்க மேடம்? 15 நாள் டைம் கேட்டுக்கிறாங்க. விசாரணைக்கு மனு அனுப்பிருக்கிறாங்க. 2 இடத்துலயும் தரப்புலையும் ஆட்சி விசாரணை அனுப்பிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.